ஊர் ஊரா சுத்த ஆரம்பிச்ச நீங்க இன்னைக்கு கரூர்ல போய் பல குடும்பத்தை நடுரோட்டில் நிறுத்திருக்கீங்க, பல உயிர்களை காவு வாங்கியிருக்கீங்க. அப்படி காவு வாங்கிட்டு எல்லாரும் மருத்துவமனையில குழந்தை இறந்துருச்சு, குழந்தைய காணோம், பல உயிர் பேசி கதறி அழுதுட்டு இருக்காங்க. ஆனா நீங்க செய்தியாளர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல துப்பு இல்லாம பயந்து ஓடி சென்னைக்கு போறீங்க. சென்னையில இருக்கக்கூடிய முதலமைச்சர் இந்த மக்களுக்காக நான் ஓடோடி நாளைக்கு வரப்போறாரு. வெளிநாடு பயணம் போயிருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துபாய் பயணத்தை ரத்து பண்ணிட்டு இந்த ஒரு துயர சம்பவம் நடந்துருச்சு, அவங்க மக்களை பாதுகாக்கணும், இனி பல உயிர்கள் போயிடக்கூடாது, அவங்களெல்லாம் பாதுகாப்பா நம்ம கரை சேர்க்கணும் ஒரே நிலைக்காக அவர் நாளைக்கு கரூருக்கு வரப்போறாரு. அந்த கரூர் மண்ணில் நின்று நீங்க யாரை பத்தி பேசுனீங்க? ஒரு நபரை பத்தி பேசுனீங்க. இந்த நபர் அதை பண்ணிட்டாரு இதை பண்ணிட்டாருன்னு அவரை பத்தி பேசுனீங்க. பேச்சு வாங்கின அந்த நபர் இன்னைக்கு மக்களுக்காக போய் மக்கள் கூட நின்று இந்த மருத்துவமனையில எல்லா வசதிகளையும் செஞ்சுட்டு இருக்காரு, மக்கள் கையை பிடிச்சிட்டு நின்று இருக்காரு. கேட்டா நாளைக்கு வந்துருவீங்க திமுக தான் திமுக தான். மக்களை சந்திக்கிறேன்னு இன்னும் 2-3 மீட்டிங் கூட ஆகல, அதுக்குள்ள இப்படி ஒரு நிலைமை. இனி ஒவ்வொரு சனிக்கிழமை இன்னும் எத்தனை விஷயங்களை நம்ம பார்க்க போறோம்னு தெரியல. திரும்பவும் இவங்களை எல்லாம் பார்க்க போறீங்களா தெரியல. மாநாட்டுல செத்தவனுக்கே இந்த விட தெரியல. இப்படி ஒரு ஆளை நம்பிட்டு கரும ஒரு கூட்டம் வேற சுத்திட்டு இருக்கு.